இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்கிறது அப்படின்னு முதலமைச்சர் இன்று கூட குற்றம் சாட்டியிருந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடைக்காது அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று தெரிவித்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு அவர் விளக்கமளித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இதே போல சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுக்கு மட்டும்தான் கூடுதல் நிதி அப்படின்ற செய்தி வந்தது. கடந்த வாரம் இது பேசுபொருளான சூழல்ல இப்போது கல்வித்துறை அமைச்சர் நிதி தர முடியாது அப்படின்னு விளக்கமளித்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு அரசியலுக்காக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இன்னும் விடுவிக்கப்படலை அப்படின்ற கேள்வியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். 1050 கோடி ரூபாய் கொடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டிருந்தார். இந்த சூழலில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடைக்காது அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் அரசியலுக்காக தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறது அப்படின்னும் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், மத்திய கல்வி அமைச்சர் எங்கே இந்த தகவலை சொன்னார்? விவரங்கள். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி முடிவடைந்த பின்னர் செய்தியாளர்களுக்கு தர்மேந்திர பிரதான் பேட்டியளித்தார். அப்போது இந்த தமிழகத்திற்கு தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதால் நிதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுவது குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார். அப்போது அவர் பேசுகின்ற போது இந்த தேசிய கல்விக் கொள்கையை உணர்வின் அடிப்படையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. ஏன் அவர்கள் தமிழ் உள்ளிட்ட மொழிகளுக்கும் கூட தேசிய கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. இதை அவர் நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் தமிழ் மொழிக்கும் எதிராக இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அவர்கள் மக்களை குழப்புவதாகவும் ஒரு தமிழ் மாணவர் ஆங்கிலம் மற்ற மொழியும் படித்தால் என்ன தவறு என்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடைக்காது என மத்திய அமைச்சர் கூறியிருப்பது அரசியலை மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.